அமிர்தேஸ்வரியை நமக. ஓம் நம சிவாய. யாருக்கு மரணம் கூட பயமாக இருக்காது அப்படின்றத அம்மா சொல்லியிருக்காங்க. அது யாருக்கெல்லாம்னு பார்க்கலாம். மேபி இதை கேட்குறவங்களுக்கு கூட இருக்கலாம். உடலுக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த யதார்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நினைக்காம, நான் இந்த உடல் தான், இந்த மனசு தான் அப்படின்னு மட்டும் நினச்சி வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு மரணம் மிகப்பெரிய ஒரு பயமாக தான் இருக்கும். அவங்களுக்கு மரணம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை பற்றியும் பிரிவை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் அதிக பயத்தோடு தான் அவங்க பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் ஒருத்தர் உடலும் மனசும் தற்காலிகமானது தான் அப்படின்னு யார் நினச்சி அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையான உண்மை இருக்குது அப்படின்னு உணர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்களுக்கு மரணம் முடிவாக தெரியாது. நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்ற மனநிலைமையில் இருக்க மாட்டாங்க. மரணம் அப்படிங்கிறது ஒரு மாற்றமாக மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட புரிதல் வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கைங்கிறது நிலையற்றது அப்படிங்கிற உண்மையும் நமக்கு தெளிவாயிடும். மனசில் ஒரு அமைதி இருக்கும். மரணம் கூட பயமாகவே தெரியாது. இப்போ நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா ஓகே, இந்த உடலில் இருக்க உடல் தான் அழியுது, அந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை. இந்த ஆத்மா வேறு ஒரு பிம்பத்தை தேடி போயிடுவோம் கண்டிப்பாக. அதுதான் உண்மை. அதனால் மரணம் கூட பயமாக தோணும். அது இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மரணம் பயமாக இருக்காது அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். ஆத்ம கோடி இறை நன்றிகள்.